தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 மார்ச் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் 8 10 பரிவர்த்தனை அடைகிறாங்க. 8 10 பரிவர்த்தனை அடைகிற அதே நேரத்தில் இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் 15 நாட்கள் ராசியை பார்த்த நிலைமையில் சுக்கிரன் இருக்குது, இது சூரியன் இருக்கிறார். அதற்கப்புறம் அவர் சுபத்துவத்தை அடைகிறார். அதாவது அதுக்கப்புறம் ராகு கூட சேர்ந்தாலும் உச்ச சுக்கிரனோடு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய தன்மைகள், 8ஆம் இடம் 10ஆம் இடம் போன்றவைகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளில் 2ஆம் இடம் அபரிமிதமான நல்ல அமைப்பாக இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 2ஆம் இடம்ன்றது காசு பணம் வர்றதை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. காசு பணம் வரிக்கக்கூடிய வீட்டில் வந்து புதனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, குருவோட பார்வை, ராசிநாதனுடைய பார்வைன்னு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோதான். பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. காசு நல்லா வருங்க. ஏற்கனவே கை வராது என்று கைவிடப்பட்ட ஒரு பணம், ஒருத்தட்ட பணம் கொடுத்தேன், கடனுக்காக கொடுத்தேன், சும்மா தான் கொடுத்தேன், ஏதோ ஒரு உதவிக்காக கொடுத்தேன், வேலை வாங்கணும்னு கொடுத்தேன், அந்த வேலை ஆகணும்னு கொடுத்தேன், இது வாங்கணும்னு கொடுத்தேன், அது வாங்கணும்னு கொடுத்தேன், ஏமாற்றிட்டான், இந்த மாதிரி அமைத்தான், இனிக்க இனிக்க பேசிடுவார், ஏமாற்றம் செய்திடுவார்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பணத்தை ஏமாந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் இழந்த ஏமாந்த பணம் ஓரளவிற்கு திருப்பி வரக்கூடிய அமைப்பு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு சுப அமைப்புகள் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு எளிமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஓரளவுக்கு கல்யாண அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. பிரிந்து போகலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்த தம்பதிகளுக்கு சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் இந்த மாதம் 29 அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது இல்லையா? அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போது அகலக்கால்கள் எதையும் வைத்து விடக்கூடாது சிம்மராசிக்காரர்கள் என்பது தான் உண்மை. ஆனால் சிம்மராசிக்காரங்க கடவுளால் ஒரு பரம்பொருளால் கை தூக்கி விடப்படக்கூடிய கொடுத்து வைத்தவர்களாயிட்டு 12 ராசிக்காரங்களுக்கும் அஷ்டமச்சனி நடக்கும்போது பெரிய சோதனைகள்லாம் வரும். எப்பயாவது ஒரு தடவை தான் அஷ்டமச்சனி வேதையை அடையும். இந்த அஷ்டமச்சனி வேதையை அடையக்கூடிய எப்போவோ 100 வருஷத்துக்குள்ள வர வேண்டிய அமைப்பு இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. அஷ்டமச்சனியில் கூட பெரிய கஷ்ட நஷ்டம் இருக்காதுங்க. ஆனால் என்ன, இருக்கிற இடத்த விட்டு தூர நகர்த்துவார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே ஊர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதமோ அடுத்த மாதமோ கண்டிப்பாக நடக்கும். வேலையை மாற்றக்கூடிய அமைப்பு, செலவுகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு, சுப செலவுகளாக தான் இருக்கும். வீடு வாங்குறது, வாசல் வாங்குறது, வீடு கட்டுறது, அது மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் இது இருக்காது. நண்பர்களால் ஏதாவது ஒரு மாதிரி நெகட்டிவ் இருக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாமன் மச்சான் உறவுகளில் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, அதெல்லாம் கொஞ்சம் சரியாக வராது. மனைவியுடன் கூட பிறந்தவர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான உறவுகள் இது ஆம்பளைங்களுக்கு. பொம்பளைங்களுக்கு பார்த்தா கணவரோடு கூட பிறந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய என்ன நாத்தனார் மாமியார் சண்டை சச்சரவுன்னு ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். உடலை வருத்தாவிட்டாலும் கூட மனதை வருத்தப்படக்கூடிய சில சூழல்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்பாக மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குங்க. அதை தாண்டி வேறு எதுவும் கஷ்டப்படாத கூட தேவையில்லாத நல்ல விதமான மாதம் தாங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் புதன் நீச்சத்தை அடைந்தாலும் நீச்ச நிலையில் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் ராசியை பார்க்குறார். ராசியை 3 கிரகம் வலுத்து பார்க்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு 4 கிரகம் வலுத்து பார்க்குது. ராசியிலேயே ஒரு கிரகம் இருக்குது. ஆக இந்த மாதிரி 5 6 கிரகங்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் சுபராகிய சுக்கிரனும் அங்கே உச்சத்தை அடைந்திருப்பதால் பெருத்த சோதனைகள் எதையும் சந்திக்காத நல்ல விதமான தன்மைகள் தான் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ராசிநாதன் நீச்சமடைகிறாரே, பயம் இருக்கும். எதை பார்த்தாலும் பயம். ஏதோ ஒரு படத்தில் கமலஹாசன் ஐயா அவர்கள் ஒரு மாதிரி நீண்ட வசனம் பேசுவார். அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், பயம் பயம் பயம்னுவார். இந்த மாதிரி பயம் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 3 மாதங்கள் வரை, ஒரு 12 வாரங்கள் 11 வாரங்கள் வரை தொடர்ந்து ஒரு மாதிரியான சூழ்நிலையில் அப்படியே இருக்கிறார். தொடர்ந்து ஒரு மாதிரியான ஒரு நீச்சம் என்கின்ற நிலைமையில் நீச்ச பங்கமாகி அப்படியே இருக்கிறார். நல்ல வேலையாக பரம்பொருளின் ஒரு பாதுகாப்பாக அங்கே சுக்கிரனும் வக்கரமாக இருப்பது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அதனால் பெரிய சோதனைகள் வராது தான். இருந்தாலும் என்ன நடக்கும், நண்பர்களால் ஏமாற்றம், மனைவி கணவன் உறவுகளால் ஏதாவது ஒரு ஏமாற்றமான சூழல்கள் கண்டிப்பாக இப்போது அத்தனை பேருக்கும் வரும். ஏதாவது ஒரு நிலையில் கணவனை புரிய வைப்பது, மனைவியை புரிய வைப்பது, நட்பை புரிய வைப்பது என்பது போன்ற அமைப்புகள் வரும். மனசுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது அப்படியே காலவாரக்கூடிய சூழல் மார்ச் மாதத்தில் இருந்து
மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்போகிறது. 6ல் இருக்கக்கூடிய சனி இந்த மாதத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவரும் போய் மாறப்போகிறார். நீங்களே கொஞ்சம் பிடிவாதக்காரனா ஆக போகிறீங்க. எதுலேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன் என்கின்ற மாதிரியாக. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே புத்திசாலியாக இருப்பீங்க. கன்னிராசிக்காரர்கள் ஓரளவிற்கு நல்ல புத்திசாலிகள் தான். அப்போ எனக்கு தான் புத்திசாலித்தனம் இருக்கே, நான் ஏன் உனக்கு பணிந்து போகணும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு வந்துடும். வியாபாரத்தில் கவனமாக இருங்க. அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். ஒரு 3 மாதத்திற்கு, இந்த மாதமும் அடுத்த மாதமும் அதற்கடுத்த மாதமும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் புதனும் சுக்கிரனும் ராகுவோடு இணைந்திருக்கின்ற நீச்சமான ஒரு சூழ்நிலைகளை தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. வேலைக்காரங்களை நம்பாதீங்க. தெரியாதவர்களை வேலைக்கு வைக்காதீங்க. தெரியாதவர்களோடு ஒரு அதிகம் நெருக்கம் காட்டுவதும், அதாவது அதிகம் பழகாதவங்களோடு. இப்போ தான் ஆரம்பித்தார், ஒரு வாரம் தான் அறிமுகமானார், அதுக்குள்ளே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படின்றதெல்லாம் கன்னியோட குணம். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எட்டி நிற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்கள் ஆண்களை நம்பவே நம்பாதீங்க. அதுவும் பருவ வயது பெண்கள் ஆண் நண்பர்களோடு சேர்ந்து எங்காவது தனியாக வெளியே போவது, சினிமாவுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அவரை நம்பினேன், அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, +2 படிக்கிறதுலேருந்தே இவன் என் கூட ஃப்ரெண்டு, 10th என் கூட ஃப்ரெண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டவே வேண்டாம். ஆம்பளை தான் என்றைக்குமே. இதை ஒரு பெண் எப்போவுமே புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற போது தான் வரும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது மார்ச் மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.